ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு வடையை தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நம்மளோட துவரம் பருப்பு எடுத்துக்கேன், சாம்பார் பருப்பு தாங்க. அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன். ஆட்டுக்கல்ல போடுறதா இருந்தால் நம்ம ஊற வைக்க தேவையில்லைங்க, நான் மிக்சியில் போடுறதுனால கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அடுத்து இப்போ நம்ம அது கூடவே தனியா இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வெங்காயம், பூண்டு, காரத்துக்கு காஞ்ச மிளகா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். காரமாக இருந்தால் வடை நல்லாயிருக்குங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகா, பூண்டு, வெங்காயம், தனியாவை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே பருப்பு சேர்க்கக்கூடாதுங்க. இது கூடவே நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசி, அதை சேர்த்துக்கலாம். இது மிக்சியில் போடுறதுனால தான் நம்ம 10 நிமிஷம் ஊற வைக்கிறோம். நீங்கள் ஆட்டுக்கல்ல தான் ஆட்டுறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அரிசியவே அப்படியே ஆட்டிக்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பை கழுவி சேர்த்துக்கலாங்க. ஊற வைக்கலாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு கழுவி மட்டும் சேர்த்துக்கினா போதும். இது இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இட்லி மாவுக்கு எவ்வளோ கெட்டியாக வைப்போமோ அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நம்மளது சூடாகிடுச்சு. இந்த மாதிரி சின்னதாக ஒரு கரண்டி எடுத்து அதில் விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா குண்டு குண்டாக இந்த மாதிரி உப்பி வெந்து வரணுங்க. நம்ம போட்டிருக்க தனியாவோட ஸ்மெல்லு சேர்ந்து வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைமு வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு நம்ம ஒரு வடை செய்யணுன்னா வீட்டில் இருக்கிற நம்மளோட அரிசி, துவரம் பருப்பு போட்டு இந்த மாதிரி வடை செஞ்சிடலாம். பார்த்திங்களா, இது வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக உப்பி வந்திருக்கு. இதுக்கு நம்ம எதுவும் சோட்டா மாவெல்லாம், குக்கிங் சோடா இதெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. பார்த்திங்கன்னா நம்மளோட வடை எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. இது போல் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கூடவே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ரெசிபி உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.